ஃபஸ்ட்டு 2 லேயர் சேர்த்திட்டோம். இந்த லேயர் சேர்த்தியாச்சு. ரெண்டாவது செகண்ட் லேயர் சேர்த்தியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம 3வது லேயருக்கு வந்துட்டோம். இந்த 3வது லேயரு இதே மாதிரி கொண்டு வரோம். ஓகேவா? அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா, அதுக்கு பேக் சைடு திருப்பிக்குங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொண்டு வரோம். இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்கா, இங்கே ஆரஞ்சு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். தேர்டு லேயருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபார்முலா தான் இப்போ தான் நம்ம முழுசாக ஒரு ஃபார்முலா சொல்லி இது பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஜே ஃபார்முலா. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் ஜே ஃபார்முலா. இது அதே மாதிரி லாஸ்ட் லேயர் ஃபினிஷிங் ஆகும்போது கார்னர் ஃபார்முலா, எல் ஃபார்முலா, இந்த மாதிரி 3 ஃபார்முலா இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் நாம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜே ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போகிறேன். இப்போ ஜே ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ ஜே எப்படி போடுவோம்? ஜே எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு வருவோம். ரெண்டாவது இப்படி கொண்டு வருவோம். மூணாவது இப்படி கொண்டு வருவோம். இதே தான் இப்போ நாம் செய்ய போகிறோம். இது எதுக்குன்னா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் வர்றதுக்காக அப்படி செய்ய போகிறோம். இப்போ ஜே ஃபார்முலா எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் க்யூபை இப்படி வச்சுக்கோங்க. இப்படியோ இப்படியோ வைக்கலாம். எது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து மேலே டாப்பில் இருந்துச்சோ அதை டாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜே எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் லேயரை கீழே இறக்குங்க. ஓகே, அடுத்தது இப்படி இதையே இப்படி பண்ணுங்க. அப்படியே வச்சுக்கோங்க க்யூபை. அடுத்தது இப்படி. இதுதான் ஜே. இது இங்கேயோ பண்ணக்கூடாது. இங்கே லாஸ்ட் பேக் சைடு இருக்குது பாருங்கள். இதை இப்படி திருப்பணும். இப்போ ஜே மாதிரி போட்டாச்சு. இப்போ போட்ட ஜேவை நாம் மறுபடியும் சரி பண்ணிக்கணும். பழையபடி எப்படி இருக்குதோ அதே மாதிரி சரி பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதையே ரிலீஸ் பண்ணிக்கணும். இது ஜாயிண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது பின்னாடி இருந்தது அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. எப்படி கொண்டு வந்தீங்களோ அப்படி கொண்டு போயிருங்க. இப்போ இதை மேலே ஏற்றிக்கங்க. இப்போ இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே இந்த க்யூப்பில் எந்த சேஞ்சும் இல்லை. அதே சமயம் கீழே எடுத்து பாருங்கள். கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த லெட்டர் ஜே மாதிரி இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜே போட்டுக்கணும். அந்த ஜேவை அப்படியே வச்சுட்டு இங்கே மேலே திருப்பிங்க. திரும்பவும் அது ஜே மாதிரியே போடுங்க. இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ரெண்டாவது இப்படி போங்க. மூணாவது இப்படி போங்க. பேக்கில் பின்னாடி இருக்கிற ரோவை இப்படி பண்ணுங்க. இப்போ திரும்பவும் அது நாம் களைச்சதெல்லாமே திரும்பவும் ரெடி பண்ணுங்க. இப்போ இதை இங்கே கொண்டு வாங்க. அப்புறம் பேக்கில் இருக்கிறத திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போ இதையே மேலே ஏற்றிக்கிங்க. இப்போ ஜே போட்ட ஜேவை நாம் மறுபடியும் கரெக்ட் பண்ணிட்டோம். இங்கே எதுவுமே கலையில. இந்த 2 ரோ எதுவுமே கலையில. இப்போ பின்னாடி திருப்பி பாருங்க. ஓகேவா? இது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி. இதையெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு வந்தால் தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியும். மற்ற காயினெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் சிம்பிளுக்கு ஒரு சிம்பிளான வேலை. மறுபடியும் நான் இது ஒரு ட்ரிப்பு பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஜே ஃபார்முலா மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு
ஸ்லோவாக பண்ணி காட்ட போகிறேன், கவனித்து பார்த்துக்குங்க. இது வந்து டாப் வந்து அப்படியே இருக்கணும். இது இப்படியும் போடலாம், இப்படி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். கீழே வந்து பாரு இப்படி தான் இருக்குது, எந்த ஜேவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜே க்ரியேட் பண்ணணும். சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதை கிளியர் பண்ணும்போது இங்கே வந்து ஜே மாதிரி வந்துடும். ஸோ இதில் வரல. அதனால் நாம் வந்து 2 தடவை ஜே ஃபார்முலா போடணும். ஜே ஃபார்முலா எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இறக்கிங்க. இந்த பாட்டம் ரோவை லெஃப்டில் நகர்த்திக்கிங்க. இது பேக் சைடு ரைட்டில் கொண்டு வாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரோவை ஃப்ரண்ட்டில் நாம் செஞ்சதை ரிட்டர்ன் பண்ணுறேன், பேக்கில் ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போ ரைட் ரோவை மேலே ஏற்றுங்க. இப்போ வந்து நாம் ஒரு ஜே மாதிரி போட்டாச்சு. இப்போ திருப்பி பாருங்க, இப்போ வந்து ஒரு ஜே உருவாகிடுச்சு. ஸோ இது இப்படியே வச்சுட்டு இன்னொரு ஜே போடுங்க. கொண்டு வாங்க, இதை கொண்டு போங்க, இதை கொண்டு வாங்க. இப்போ இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மேலே ஏற்றிங்க. ஸோ இங்கே அல்ல எந்த சேஞ்சும் கிடையாது, இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ திருப்பி பாருங்கள். இப்போ வந்து இதை மைண்ட் பண்ணிக்காதீங்க, இது வந்து ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இது தேர்ட் ரோவுக்கு செய்ய வேண்டிய வேலை. இதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும். இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டா தான் அது மெமரிக்கு வரும். இப்போ இந்த ஜே ஃபார்முலா மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காட்ட போகிறேன், கவனித்து பார்த்துக்குங்க. இது வந்து டாப் வந்து அப்படியே இருக்கணும். இது இப்படியும் போடலாம், இப்படி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். கீழே வந்து பாரு இப்படி தான் இருக்குது, எந்த ஜேவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜே க்ரியேட் பண்ணணும். சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதை கிளியர் பண்ணும்போது இங்கே வந்து ஜே மாதிரி வந்துடும். ஸோ இதில் வரல. அதனால் நாம் வந்து 2 தடவை ஜே ஃபார்முலா போடணும். ஜே ஃபார்முலா எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இறக்கிங்க. இந்த பாட்டம் ரோவை லெஃப்டில் நகர்த்திக்கிங்க. இது பேக் சைடு ரைட்டில் கொண்டு வாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரோவை ஃப்ரண்ட்டில் நாம் செஞ்சதை ரிட்டர்ன் பண்ணுறேன், பேக்கில் ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போ ரைட் ரோவை மேலே ஏற்றுங்க. இப்போ வந்து நாம் ஒரு ஜே மாதிரி போட்டாச்சு. இப்போ திருப்பி பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஜே உருவாகிடுச்சு. ஸோ இது இப்படியே வச்சுட்டு இன்னொரு ஜே போடுங்க. கொண்டு வாங்க, இதை கொண்டு போங்க, இதை கொண்டு வாங்க. இப்போ இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மேலே ஏற்றிங்க. ஸோ இங்கே அல்ல எந்த சேஞ்சும் கிடையாது, இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ திருப்பி பாருங்கள். இப்போ வந்து இதை மைண்ட் பண்ணிக்காதீங்க, இது வந்து ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இது தேர்ட் ரோவுக்கு செய்ய வேண்டிய வேலை. இதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும். இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டா தான் அது மெமரிக்கு வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படி.